வணக்கம் மக்களே, இது டெக் ஃபோக்கஸ். நான் உங்கள் டெக் ஃப்ரெண்ட் ஆர்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்பிள் இமெயில் பாக்ஸில் எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் இதில் போனீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஆட் அக்கௌண்ட். ஸோ ஆட் அக்கௌண்ட் பேஜில் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து இத்தனை மெயில்ஸ் காமிக்கும். ஐக்ளவுட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச், கூகுள், யாஹூ, AOL, outlook.com, அதர்ஸ். ஸோ ஐக்ளவுட்னால் நம்மளோட ஐக்ளவுட் அக்கௌண்ட். நீங்கள் ஆப்பிள் ஐடி, ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணணும்னா ஆப்பிளோட மெயில் அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஐக்ளவுட் அக்கௌண்ட். இதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச். மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க இதில் லாகின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரௌசர் ரிலேட்டட் தான். தென் வந்து கூகுள், இப்போ நான் வந்து ஜிமெயில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நோட்ஸ் உங்களுக்கு வேணும், கான்டாக்ட்ஸ், கேலண்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்னா இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதிலே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒரு இது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய இன்னொரு பர்சனல் அக்கௌண்ட் யாஹூ இருக்குது. ஸோ நான் யாஹூ ஆட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இதில் வந்து நம்மளோட மெயில் ஐடி போடணும். ஸோ என்னோடய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டேன். ஸோ அந்த அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயும் நான் நோட்ஸ் வந்து சிங்க் பண்ணணுன்னா சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ சிங்க் பண்ணிக்கிட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோடய 2 மெயில் அக்கௌண்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. ஜிமெயில், இன்கேஸ் இந்த மெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல்னால் இதில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பர்சனல் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று யாஹூ வந்து அஃபிஷியல் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுக்குறது தான் டிஸ்கிரிப்ஷன், என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஆஃபீஸ் ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போது வெளியே வந்துடலாம். ஸோ நம்மளோட மெயில் பாக்ஸை பார்க்கலாம். ஆப்பிளோட மெயில் பாக்ஸ் இது. ஸோ யாஹூ, ஜிமெயில் மற்ற எல்லா மெயில்ஸும் ஆப்பிளோட மெயில் பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து ஆல் இன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல், ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பர்சனல் ஜிமெயில்னு கொடுத்துக்கலாம், ஆஃபீஸ் யாஹூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இன்பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எல்லா மெயில்ஸும் இதில் வந்துடும். ஸோ சேம் யாஹூலேயும் சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணணும். இன்னும் வேணும்னாலும் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட் அக்கௌண்ட் தான். மறுபடியும் ஜிமெயிலாக இருக்கட்டும், யாஹூ, AOL, அவுட்லுக், அதர்ஸ் மீன்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க தனியாக சர்வர் வச்சுருக்காங்க, அந்த மெயில் அக்கௌண்ட் வேறு. எக்ஸாம்பிள் வந்து ராஜேஷ் @thinkroyal.com அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் மெயில் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கொடுத்துடலாம். இது உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் இருக்க ஐடி பர்சனை கேட்டுக்கோங்க. அதோட வந்து மெயில் சர்வரோட இது போடணும், மெயில் சர்வரோட நேம் போடணும். போட்டுட்டு SMTP இன்பாக்ஸோடது சரி அந்த அதோட டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணணும். அது உங்கள் ஐடி இன்ஜினியர் கிட்ட கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டும் இதில் ஆட் ஆகிடும்.